இன்றைக்கி நம்ம ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். அதாவது இந்த முன்ஜாமீன்ற கான்செப்ட், ஆன்டிசிபேட்டரி பெயில்ன்ற கான்செப்டை நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நிறைய சினிமாக்கள்லேயும் நிறைய பப்ளிக் மீடியாலேயும் அதை தவறாக சித்தரிக்கிறதுனால அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆன்டிசிபேட்டரி பெயில்னால் ஒரு லைசன்ஸ் கிடையாது. அது என்ன விதமான தப்பும் பண்ணலான்றதுக்கான லைசன்ஸை கோர்ட்டு கொடுக்கல. இந்த பர்டிகுலர் ரீசன்னால் அவர் அரெஸ்ட் ஆகலான்ற ஒரு அப்ரஹென்ஷன் இருந்ததுன்னா அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கேட்கக்கூடிய ஒரு ஜாமீன் தான் ஆன்டிசிபேட்டரி பெயில். இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இம்போஸ் பண்ணுறது உண்டு. இது சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 2020 வந்தது. இது ஆரம்பத்திலேயே 1976லேருந்து பல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸில் டிபேட் பண்ணப்பட்ட ஒரு டாபிக். இதை பற்றி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம 2020 நடந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸில் கொடுக்கப்பட்ட ஒரு சில கைட்லைன்ஸ், அந்த கேஸோட ஃபேக்ட்ஸுக்குள்ளே போகாமல் அதில் கொடுக்கப்பட்ட ஒரு சில கைட்லைன்ஸோட ஒரு ஷார்ட்டான ஒரு அனாலிசிஸ் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி, இந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணிவிட்டு ஆன்டிசிபேட்டரி பெயிலை ஒரு கோர்ட்டை அவார்ட் பண்ணுறது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்றைக்கி ஆன்டிசிபேட்டரி பெயிலை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ இருக்கிறது பாரதிய நகரிக் சுரக்ஷா சம்ஹிதான்னு இருக்குது. இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சம்ஹிதா பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 கொடுக்கப்பட்ட கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கான ஒரு லேட்டஸ்ட் ஒரு வெர்ஷன்னு சொல்லலாம். அதை பழைய சிஆர்பிசி ரிப்பீல் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பிஎன்எஸ்எஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க 2024. ரொம்ப ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க. ஃபுல்லாகவே அது ப்ராக்டிஸ்லேயே இல்லை. நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸில் இப்போ வர ஒரு ட்ரையல் ஜட்ஜ்மெண்ட்ஸில் கூட பழைய சிஆர்பிசியோட ப்ரொவிஷன்ஸ் தான் கோட் பண்ணப்படுறதே தவிர்த்து இன்னும் அதை அந்த ஃபுல்லாக அதை மெட்டமார்ஃபிசஸ் ஆகலைன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த 1973 சிஆர்பிசிக்கு முன்னாடி ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இருந்தது, 1898 கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். இந்த 1898 கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிரிட்டிஷ் காலத்து சட்டம்னே சொல்ல முடியும். அந்த 1898 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் ஆன்டிசிபேட்டரி பெயிலை பற்றி எதனா ஒரு ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்படி எந்த விதமான ப்ரொவிஷனும் கிடையாது. அது 1973 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ரொவிஷன். ஸோ ஆன்டிசிபேட்டரி பெயிலுன்றது ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு நியூ கான்செப்ட். 1973 நமக்கு பழைய ஒரு கான்செப்டாக தெரியலாம், ஆனால் அது ரிலேட்டிவ்லி ஒரு நியூ கான்செப்ட். 1976 சுப்ரீம் கோர்ட் இந்த 1973 ப்ரொவிஷன் சிஆர்பிசியில் ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்குன்னு செக்ஷன் 438 இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி முன்ஜாமீன் கொடுக்கறதா வேண்டாமான்ற சம்மந்தப்பட்ட ஒரு சில டீட்டெயில்டு அனாலிசிஸை 1976 ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஒன்று பண்ணியிருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஜஸ்டிஸ் பாகவதியோட ஜட்ஜ்மெண்ட் அது. அந்த பெஞ்சோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வரிசையாக பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆன்டிசிபேட்டரி பெயிலை எப்படி கிராண்ட் பண்ணுறது, எந்த பேசிஸில் கொடுக்கறதுன்னு சொல்லி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறைய கைட்லைன்ஸ் நிறைய ஸ்டேட் ஹைகோர்ட்ஸோட ஜட்ஜ்மெண்ட் ஹைகோர்ட்டோட கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி நிறைய செஷன்ஸ் கோர்ட், ஏன்னா செஷன்ஸ் கோர்ட்டும் ஹைகோர்ட்டு தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கறதுக்கான பவர்ஸ் இருக்குது. ஸோ ஹைகோர்ட் கொடுக்குற கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற எல்லா செஷன்ஸ் கோர்ட்டும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு பேராமீட்டர்ஸ் ஒன்று இருக்க ஆரம்பிச்சது, எல்லாமே இருக்குது. ஸோ இதில் ரொம்ப ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்னு நம்ம பார்த்தோம்னா 2020 ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஆன்டிசிபேட்டரி பெயில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கைட்லைன்ஸ் எல்லாம் அலசி அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ரிவைஸ்டாக, ஒரு ஃப்ரெஷ்ஷான சொல்ல முடியாது, ஒரு ரிவைஸ்டாக ஒரு கைட்லைன்ஸை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு 9-10 ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேஸோட பேர் சுஷீலா அகர்வால் vs ஸ்டேட் ஆஃப் என்சிடி ஆஃப் டெல்லி. இதில் ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க 2020 வந்த ஜட்ஜ்மெண்ட்டு. அதுக்கு மேலே அந்த கேஸோட ஃபேக்ட்ஸுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனோட கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு கொடுத்தது ஆன்டிசிபேட்டரி பெயிலை அப்ளை பண்ணுறது ஒரு காங்க்ரீட்டான ஒரு இன்சிடென்ட்ஸு. இந்த காரணத்தினால நான் அரெஸ்ட்டை அப்ரஹெண்ட் பண்ணுறேன், எனக்கு அரெஸ்ட் ஆகிடுவேன்னு நான் நம்புகிறேன், எனக்கு அரெஸ்ட் ஆகிடுவேன்ற ஒரு த்ரெட் எனக்கு இருக்குது, அதனால எனக்கு பெயில் கொடுங்கன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு இன்சிடெண்ட்டை கோட் பண்ணி இருக்கணும். வேகான ஜென்ரலான ஒரு அலகேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அது மெயினான ஒரு முதல் கைட்லைன். மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணும்போது யூஸ்வலாக எஃப்ஐஆரோட ஒரு காப்பியை ஒரு
பேப்பராக வந்து சப்மிட் பண்ணுறது உண்டு. எஃப்ஐஆர் போடாத ஒரு அஃபென்ஸ்னால் அந்த பர்டிகுலர் கேஸோட ஃபேக்ட்ஸை டீட்டெயில் பண்ணி அது வந்து கொடுக்கறதுக்கு தனிப்பட்ட ஒரு முறையில் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஆன்டிசிபேட்டரி பெயிலை பொறுத்த வரைக்கும் என்ன இன்சிடெண்ட்டுக்காக நம்ம ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணுறோன்றது தான் முக்கியம். பொதுவாக வந்து ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்டிசிபேட்டரி எனக்கு 302 ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடச்சிச்சுன்னா யார் வேணாலும் அந்த அஃபென்ஸை நான் கமிட் பண்ணலாம் அப்படின்றது கிடையாது. அப்படி கிடையாதும் அதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனும் அது கொடுக்கறதில்ல. இன்ஃபேக்ட் ஆன்டிசிபேட்டரி பெயிலோட ஒரு ப்ரேயரில் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரேயரில் பெயில் இந்த ஈவெண்ட் ஆஃப் அரெஸ்ட்டுன்னு தான் இருக்கும். முன்கூட்டியே ஜாமீன் கொடுக்கப்படுறது கிடையாது. முன்ஜாமீன்றதே ஒரு தவறான வார்த்தைன்னு சொல்லி ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. ஒரு வேளை அரெஸ்ட் ஆகப்பட்டதுன்னா எனக்கு ஜாமீன் கொடுக்கறது உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு கோர்ட் ஆணை தான் ஆன்டிசிபேட்டரி பெயிலை தவிர்த்து முன்கூட்டியே ஜாமீன் கொடுக்கறது அரெஸ்ட் ஆனால் தான் ஜாமீன் கிடைக்கும். அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜாமீன்றது கிடையாதுன்றதுனால முன்ஜாமீன்ற வார்த்தையே வந்து ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்காத ஒரு வார்த்தைன்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. தேர்ட், ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்ஸ். அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் இஷ்யூ பண்ணுறதுக்கான ஒரு கண்டிஷன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு பெயில் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதுக்கான ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். ஜென்ரலாக ஒரு 10,000 rupees ஒரு ஷூரிட்டி, அதுக்கப்புறம் ஒரு பாண்டு, ஒரு ஷூரிட்டிஸ், அந்த மாதிரி வந்து ஒரு கண்டிஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுறதுன்றது உண்டு. இங்கே பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸை வந்து இம்போஸ் பண்ணுறதுக்கான அதாவது ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்ஸுன்றது இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டை தாண்டி போகக்கூடாது, டெய்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போடணும், இல்லை அந்த ஸ்டேட்டை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற ஒரு சில ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்ஸும் இருக்குது. இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்ஸ் வந்து கேஸ் டு கேஸ் பேசிஸில் வந்து டிஃபர் ஆகும். ஒவ்வொரு கேஸோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் பேஸ் பண்ணி அது மாறுபடும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி இந்த கேஸ் டு கேஸ் பேசிஸில் டிஃபர் ஆகக்கூடிய இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி அரைவ் பண்ணுறதுன்றது பார்த்தோம்னா அந்த நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ், எவ்வளோ கிராவிட்டி இருக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸ், எவ்வளோ சீரியஸான ஒரு அஃபென்ஸுன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் அதாவது நேச்சர் ஆஃப் தி அலிகேஷன்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் தி அக்யூஸ்ட் இன் தி அஃபென்ஸ். அதாவது இவர் வந்து அக்யூஸ்டுன்னா இந்த எஃப்ஐஆர் வந்து இவர் மேலே போட்டிருக்குன்னா இவரோட ரோல் என்ன, 12வது அக்யூஸ்டாக இருந்ததுன்னா இவரோட ரோல் கம்மி, ஃபர்ஸ்ட் பிரைம் அக்யூஸ்டாக இருந்ததுன்னா இவரோட ரோல் ஜாஸ்தி அப்படின்றது இருக்குது. இவர் வந்து ஒரு வண்டியோட ஓனர் அப்படின்றதுனா இவரோட ரோல் கம்மி, இவரே அந்த வண்டி ஓட்டுனவர்னா அவரோட ரோல் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கணும், அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஆன்டிசிபேட்டரி பெயிலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் டிஸ்கிரிஷன். கொடுக்கலாம் கொடுக்க வேண்டாம் அந்த ஜட்ஜோட டிஸ்கிரிஷனை பொறுத்து இருக்குது. அந்த டிஸ்கிரிஷனில் வந்து பார்க்கும்போது அந்த அஃபென்ஸோட கிராவிட்டியை கன்சிடர் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. எவ்வளோ சீரியஸ்னஸ் உள்ள ஒரு அஃபென்ஸ். சாதாரணமாக ஒரு கேஸோட ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம்னா இம்பேக்ட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட்டுன்றத கோர்ட் வந்து நிறைய இடத்துல கன்சிடர் பண்ணும். கான்ஷியஸாக இல்லைனாலும் அன்கான்ஷியஸாக அதை கன்சிடர் பண்ணுறதுன்றத உண்டு. இம்பேக்ட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கறதுனால அந்த சொசைட்டிக்கு என்ன ஒரு இம்பேக்ட் ஒன்று கிரியேட் ஆகும், இது எப்படி ஒரு முன்னுதாரணம் ஆகும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அது ஆப்ரேட் ஆகுமோ இல்லையோ இந்த மாதிரி ஒரு சில இன்டரிம் ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு வந்து அது முக்கியமாக ஆப்ரேட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஆன்டிசிபேட்டரி பெயில். கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ் இருக்கும்போது முன்கூட்டியே முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க அப்படின்னா இவ்வளோ சீரியஸான ஒரு அஃபென்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸோ கேஸ்ன்னு வச்சுப்போம், டைரக்ட் இன்வால்மெண்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட் இருக்குது, ஒரு பாக்ஸோ கேஸ்ன்னு வச்சுப்போம். ஆன்டிசிபேட்டரி பெயில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த சீரியஸ்னஸ் ஆஃப் தி அஃபென்ஸ், கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ்ன்றது பார்க்கும்போது அது வந்து கம்மி தான், முன்ஜாமீன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான்றதை நம்மளாலே தெரிஞ்சுக்க முடியும். யூஸ்வலாக பெயிலுன்றது சார்ஜ் ஷீட் ஸ்டேஜ் ஆனப்புறம் அந்த ட்ரையல் ஆரம்பித்த அப்புறம் அது மாறுபடும் பெயிலோட கண்டிஷன்ஸ். ஆன்டிசிபேட்டரி பெயிலை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டோட பிஹேவியர் சரியாக இருந்ததுன்னா, கண்டிஷன்ஸ்லாம் ஒழுங்காக கட்டுப்பட்டு நடந்துட்டாரு அப்படின்னா, எந்த விதமான டிஃபால்ட்டும் இல்லை அப்படின்னா அந்த சார்ஜ் ஷீட் ஸ்டேஜுக்கு அப்புறமும் அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்றது இருக்குது. ஆன்டிசிபேட்டரி பெயில் ஷுட் நாட் பி பிளாங்கெட், இட் ஷுட் நாட் எனேபிள் அ பர்சன் டு கமிட் அஃபென்ஸ். அதாவது மொத்தமாக இவரை வந்து இந்த அஃபென்ஸுக்கு சார்ஜ் ஷீட் பண்ணக்கூடாது, இந்த அஃபென்ஸுக்கு அவர் மேலே எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது, அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ஆன்டிசிபேட்டரி பெயிலை கொடுக்க முடியாது. இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எதனா ஒரு அஃபென்ஸுக்கு வந்து அவர் வந்து இம்ப்ளிகேட் ஆனார்னா அதில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இல்லைன்னா பிளாங்கெட்டாக இருந்துருச்சுன்னா அதே அஃபென்ஸ் அதே கேட்டகரியில் வேற ஒரு இன்சிடெண்ட்டில் அவர் அஃபென்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு லைசன்ஸாகவே அது அமைஞ்சிடும். அப்படி இருக்கக்கூடாது. இது நிறைய மூவிஸில் நம்ம பார்க்குறோம்.
ஒரு தப்பு பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் முன்ஜாமீன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுன்றது உண்டு. அது அப்படி கிடையாது. தப்பு பண்ணுறதுக்கான ஒரு லைசன்ஸ் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியோட ரைட்டை ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து கட்டுப்படுத்தாது. இது ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபல். அதாவது இந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலில் இவர் ரிலீஸ் பண்ணப்பட்டாருன்ற ஒரே காரணத்தினால போலீஸ் வந்து அவங்களோட விசாரணையை குறைச்சிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. அவங்களோட உரிமைகளை, அவரோட அதிகாரங்களை அது வந்து கட்டுப்படுத்தாது. இந்த முன்ஜாமீன்றது வேற, இவங்க வந்து இந்த அஃபென்ஸை விசாரிக்கிறதுக்கான அதிகாரன்றது வேற. அவங்கள கூப்பிட்டு நேரடியாக வந்து விசாரிக்கலாம். அது வந்து டீம்டு கஸ்டடின்னு ஒன்று இருக்குது. நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைச்சு அவங்கக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுன்றது ஒரு தனிப்பட்ட வகை இருக்குது. அது வந்து அவங்க ஜெயிலில் போடணுன்றது கிடையாது, இன்கார்கரேஷன்றது கிடையாது. ஜஸ்ட் டீம்டு கஸ்டடின்னு சொல்லி ஒரு வழி ஒன்று இருக்குது. ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன்ஸை சரிவர அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாத பட்சத்தில் போலீஸ் வந்து அந்த கண்டிஷன்ஸை, அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயிலை ரத்து பண்ணுறதுக்கான பெட்டிஷன் ஃபைல் பண்ணி மூவ் பண்ண முடியும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி ஆன்டிசிபேட்டரி பெயில் தவறாக கொடுக்கப்பட்டதுன்னா, இல்லை கொடுக்கப்பட்ட ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து கொடுக்கப்படாமல் விட்டது அப்படின்னா, அந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலோட ரிஜெக்ஷன் மேலேயோ இல்லை தவறாக கொடுக்கப்பட்ட ஆன்டிசிபேட்டரி பெயில் மேலேயோ எய்தர் பார்ட்டிஸ் வந்து மேல்முறையீடு பண்ண முடியும். அதுக்கான ரைட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் கொடுக்கப்பட்ட கைட்லைன்ஸ். இது தவிர நிறைய விஷயங்கள் ஆன்டிசிபேட்டரி பெயில் பற்றி எவால்வ் ஆகிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜூரிஸ்ப்ருடன்ஸ், ஒருத்தரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். ஆனால் இது வந்து இட் கேனாட் பி கிளைம்ட் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட். இது டிஸ்கிரிஷன் தான், கோர்ட்டோட டிஸ்கிரிஷன் தான். ஆனால் ஒரு உரிமையை வந்து நிலைநாட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் ஆன்டிசிபேட்டரி பெயில்ன்றது. இதை பற்றி அடுத்தடுத்த வர வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். 1976 வந்த கேஸ்லேருந்து நிறைய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்க முடியுமான்ற சம்மந்தமாக ஒரு விஷயம், ஒரு பர்டிகுலர் கேஸ் நடந்தது சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம்.